ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் பிரைஸ் லால். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வர்ஷாவை பத்தி பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வர்ஷாவை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சாங் ஒன்று பார்க்கலாம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் தெலுங்கு சாங் பாடலான்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சாங் வந்து என்ன மீனிங்னா, நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம உயிரோட இருக்கிறதும், இல்ல நம்ம வாழ்க்கையில எது நடந்தாலும் சரி, இன்னைக்கு நம்ம உட்காரணும்னாலும் எந்திரிக்கணும்னாலும் நம்ம இந்த நாளை இன்னைக்கு பாக்குறோம்னா அது வந்து கடவுளுடைய சித்தம் தான் ஃப்ரெண்ட்ஸ். கடவுளுடைய கிருபை இல்லாம அவருடைய சித்தம் இல்லாம நம்மளுடைய வாழ்க்கையில எதுவுமே நடக்காது ஃப்ரெண்ட்ஸ். அதை குறிச்சியான பாட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் இது. இந்த பாட்டு பார்க்கலாம், வரீங்களா? வாங்க. உம் ఎన్ని తలచినా ఏది అడిగినా జరిగేది నీ చిత్తమే ప్రభువా, జరిగేది నీ చిత్తమే. నీ వాక్కుకై వేచియుంటిని, నీ వాక్కుకై వేచియుంటిని, నా ప్రార్థన ఆలకించుమా ప్రభువా, నా ప్రార్థన ఆలకించుమా. నీ తోడు లేక, నీ ప్రేమ లేక ఇలలో నా ఏ ప్రాణి నిలువలేదులే. నీ తోడు లేక, నీ ప్రేమ లేక ఇలలో నా ఏ ప్రాణి నిలువలేదులే. అడవి పోవులే నీ ప్రేమ పొందగా, అడవి పోవులే నీ ప్రేమ పొందగా, నా ప్రార్థన ఆలకించుమా ప్రభువా, నా ప్రార్థన ఆలకించుమా. నా ఇంటి దీపం నీవేనని తలచి, నా హృదయం నీ కొరకు పదిలపరచితి. నా ఇంటి దీపం నీవేనని తలచి, నా హృదయం నీ కొరకు పదిలపరచితి. ఆరిపోయిన ఆ వెలుగు దీపము, ఆరిపోయిన నా వెలుగు దీపము, వెలుగించుము నీ ప్రేమతో ప్రభువా, వెలుగించుము నీ ప్రేమతో. ఎన్ని తలచినా ఏది అడిగినా జరిగేది నీ చిత్తమే ప్రభువా, జరిగేది నీ చిత్తమే. ஆமென். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு விஷயம், இந்த பாட்டு நான் ஏதாச்சும் தப்பா பாடியிருந்தாலோ, ஸோ உங்களுக்கு தப்பா தெரிஞ்சாலோ, ஸோ நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து உங்களுக்கு உங்களுடைய கமெண்ட் பார்த்துட்டு நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன், சரிங்களா? ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ வர்ஷாவை பத்தி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வர்ஷாவை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சாங் பாடினேன் இல்லையா, அந்த சாங் எனக்கு எப்படி தெரியும்னா, எங்க மாமா வந்து ஊர்ல இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்க வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆன புதுசுல எங்க வீட்டுல இருப்பாங்க. சோ அதாவது நாங்க எல்லாருமே பாட்டி வீட்டுல தான் இருப்போம். அப்போ வந்து அவங்களுக்கு மேரேஜ் ஆன புதுசு. சோ மாமான்னா எந்த மாதிரின்னா, எங்க அப்பா கூட பிறந்த தங்கச்சியோடைய ஹஸ்பண்ட் அவங்க. சோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா, நாங்கெல்லாம் அவங்களுக்கு மேரேஜ் ஆனப்ப நாங்கெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன பசங்களா இருப்போம். அப்ப அவங்க இந்த சாங் வந்து பாடிட்டே இருப்பாங்க. இந்த சாங் வந்து அவங்க ரொம்ப ராகமா அழகா, அவங்களுடைய வாய்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். அப்போ அவங்க பாடும்போது நான் பார்த்துட்டே இருப்பேன். சோ அது எப்படி எனக்கு மனசுல பதிஞ்சிச்சுன்னு எனக்கு தெரியல. ஆனா அப்பத்துல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து அந்த சாங் வந்து எங்க மாமாவால தான் எனக்கு அது தெரியும். சோ அவங்க பாடி கேட்டுதான் நான் இப்ப உங்க முன்னாடி பாடியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், வர்ஷாவை பத்தி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ், இந்த செடி பாத்தீங்களா? இந்த செடி வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா மாடியில செடி வளர்ப்பாங்க, பால்கனில, சோ வீட்டுக்குள்ள அந்த மாதிரி நிறைய செடி வளர்ப்பாங்க. எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி செடி தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வச்சிருப்பேன். இது கூட எப்படின்னா, என் பசங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூலுக்கு வாட்டர் கேன் கொடுத்து அமிச்சா அந்த வாட்டர் கேன் மூடி தொலைச்சிட்டு வந்துருவாங்க, இல்ல பாட்டில் வந்து டேமேஜ் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி பாட்டில் எல்லாம் நான் தூக்கி போடாம அதுக்குள்ள இந்த மாதிரி குட்டி குட்டியா செடிங்க வச்சு ஹால்ல, பெட்ரூம்ல, கிச்சன்ல, அந்த மாதிரி எல்லா இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நான் செடி வளர்ப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி உங்களுக்கும் இந்த ஹேபிட் இருக்கான்னு எனக்கு சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த செடிக்கும் வந்து வர்ஷாவுடைய லைஃப்க்கும் வந்து நான் ஒரு காரணம் இருக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு அழகா ஒரு சிரிச்ச முகமா ஹாப்பியா இருக்கு பாருங்க அந்த செடி. உங்களுக்கு தெரியுதா?
சோ இது எதனால இந்த மாதிரி இருக்குன்னா, இதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. அதாவது இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். நான் மறுபடியும் சொல்றேன். இந்த செடி இவ்வளவு அழகா இருக்குன்னா, இது காரணம் இதுக்குள்ள இருக்கிற தண்ணி, காத்து, இது இருக்கிற பிளேஸ், இதை நம்ம பராமரிக்கிறது, இது எல்லாமே இருக்கிறதுனால தான் அந்த செடி வந்து பாத்தீங்கன்னா சேஃபா அழகா சிரிச்சுட்டு growth ஆகுது. சரிங்களா? சோ ஒரு மனுஷனுடைய லைஃபும் வந்து பாத்தீங்கன்னா நல்லபடியா அமையணும்னா, அவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபேமிலி அமையணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் நான் சொல்ல வரேன். நல்ல ஒரு ஃபேமிலி அமைஞ்சிட்டாங்கன்னா அவங்க லைஃப் நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் சொல்ல வரேன். ஏன்னா ஒருத்தருக்கு அம்மா இல்லைன்னாலும், இல்ல ஒருத்தருக்கு அப்பா இல்லைன்னாலும், இல்ல அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் சரியில்லைனாலும் அவங்களுடைய லைஃப் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டேமேஜ் ஆயிடும் ஃப்ரெண்ட்ஸ். வர்ஷாவுடைய லைஃபும் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரிதான். அவங்களுக்கு எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸும் இருந்து, அவங்களுக்கு பேரண்ட்ஸும் இருந்து, அவங்க லைஃப்ல வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு போதும். ஏன்னா டைம் ஆயிடுச்சு. உங்களையும் வந்து நான் ரொம்ப நேரம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஸோ நாளைக்கு வர்ஷாவை பத்தி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய். குட் நைட்.